இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த சூட்கேஸ் ஃபுல்லாக பணம் இருக்குது, அந்த பணத்தை நான் எடுத்து வந்திருக்கிறேன், எனக்கு அந்த மருத்துவமனை உங்கள் பேரில் வைக்கணும், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா போதும், நிதி உதவி எதுவும் தேவையில்லை என்று சொல்லி அந்த சூட்கேஸை தலைவரிடம் திருப்பி தருகிறார். அப்பொழுது புரட்சி தலைவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நீங்கள் செய்வது மகத்தான சேவை, மருத்துவ சேவை, அந்த சேவைக்கு என்னுடைய பங்காக இருக்கட்டும் என்று அவர் நாகிரெட்டி அவர்கள் திருப்பி கொடுத்த சூட்கேஸுடன் இன்னொரு சூட்கேஸையும் கொடுத்து அனுப்பினார் என்ற தகவல் இன்றைக்கும் இங்கே உண்டு. அதுதாங்க பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவரை கிருபானந்த வாரியார் அவர்கள் பொன்மனச்செம்மல் என்று ஏன் அழைத்தார், ஏன் அந்த பெயரை சூட்டினார் என்பதை நாம் இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்விற்கு தன்னுடைய பணத்தை வாரி வழங்கியவர், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மட்டுமல்ல, கொடுக்க வேண்டும் என்று